ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டி விலாக். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். காலையில் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்சு ரெடி பண்ண போகிறேன். லஞ்சு வந்து இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார், முட்டை வறுவல் செய்ய போகிறேன். முட்டை வந்து பாயில் பண்ணி வறுத்து கொடுக்க போகிறேன். சூப்பராக இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி சாம்பாருக்கு அந்த முட்டை சிம்பிளான முட்டை வறுவல் தான். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வறுத்து கொடுத்தாலும். அதான் இன்றைக்கி லஞ்சு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு லஞ்சு அதான். காலைல எழுந்திரிச்சிட்டு பல் தேய்ச்சிட்டு வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன். ஸ்டவ்வில் பால் ஊற்றி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து சாதம் வந்து அரிசியும் தண்ணியுமா கழுவி ஒன்றாவே வச்சுட்டேன். அப்படியே வேகட்டும்னு வச்சுட்டு மேலே தட்டு போட்டு மூடி சாதத்தை வச்சுட்டு அடுத்த பக்கத்து ஸ்டவ்வில் வந்து அடுப்பில் பருப்பு துவரம் பருப்பு வச்சுக்கலாம். சாம்பாருக்கு துவரம் பருப்பு வச்சுக்கலான்ட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள், பூண்டு போட்டுக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதோட கூட மஞ்சள் தூள், பூண்டு வந்து பூண்டு கொஞ்சம் வந்து நம்ம பருப்புலேயே போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சிக்கணும். நல்லா இருக்கும். அந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். பருப்புலாம் வந்து துவரம் பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் கொஞ்சம் வாய்வுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம பூண்டு போடணும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, கைப்பிடியில் ஒரு முழு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். கைப்பிடி அளவுக்கு போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி நமைக்கிற மாதிரி ஆயிடும் பூண்டு வாசனை. ஒரு முழு பூண்டு உரித்து போட்டுட்டு கழுவிட்டு போட்டிருக்கேன். துவரம் பருப்பு வந்து கழுவிட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். எல்லாம் ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். நான் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கு வந்து வெஜிடபிள் வந்து கட் பண்ணணும். வெங்காயம், தக்காளி, முள்ளங்கிலாம் கட் பண்ணணும். காஃபி போட்டு குடிச்சிடலான்ட்டு பாலும் நல்லா காஞ்சிடுச்சு. டம்ளரில் காஃபி பவுடர் பிரித்து கொட்டிட்டு காஃபி தூள் போட்டுட்டு சர்க்கரை போட்டு பால் காய்ஞ்ச உடனே ஆற்றி குடிச்சிட்டு அடுத்த வேலை செய்யலான்ட்டு இருக்கேன். இன்னும் யாரும் எழுந்திருக்கல, நான் மட்டும்தான் எழுந்திரிச்சேன். சரி, எனக்கு மட்டும் காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சி வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு பல் தேய்ச்சிட்டு காஃபி போட்டு குடிச்சிடலான்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு சமைக்கலான்ட்டு வந்துட்டேன். என் பையன் வந்து இன்றைக்கி 7:30க்கெலாம் கிளம்பணும்மா, இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது அப்படின்ட்டு, எக்ஸாமில் டெஸ்ட்டு இருக்குது அப்படின்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு இருக்குது இன்னிலேருந்து ஆரம்பம். அதனால் 7:30க்கெலாம் கிளம்பணும்மா, எனக்கு சீக்கிரம் லஞ்சு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அதனால் நான் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மற்றவங்களாம் தூங்கிட்டுருக்காங்க. சூடாக காஃபி கலக்கி குடிச்சிட்டு நம்ம அப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம காலையில் காஃபி குடித்தா தான் அடுத்த வேலையே நல்லா சுறுசுறுப்பாக ஆகும். வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நம்ம காஃபி குடித்தா தான் நமக்கு வேலை ஆகும். சூப்பராக காஃபி குடிச்சிட்டேன். வந்து முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டை வறுவலுக்கு முட்டை வேக வச்சுக்கலான்னு எக் பாய்லரில் முட்டை வந்து ஒரு 5 முட்டை கழுவிட்டு வச்சுருக்கேன். கழுவிட்டு வேக வச்சுக்கலான்ட்டு எக் பாய்லரில் வச்சிட்ருக்கேன். இது வந்து தானாக ஆஃப் ஆகிடும். நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா 10 நிமிஷத்தில் முட்டை வெந்துட்டு தானாக ஆஃப் ஆகிடும். நம்ம கிட்ட நிற்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக 10 நிமிஷம்தான். முட்டை வெந்த உடனே தானாக ஆஃப் ஆகிடும். மேலே மூடி போட்டு மூடிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா வெந்ததுக்கப்புறம் தானாக ஆஃப் ஆகிடும். இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஏனத்தில் வச்சுட்டு தனியாக வேக வைக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முட்டை வெந்துருச்சா நம்ம கிட்ட நின்று பாத்திரத்தில் வச்சுட்டு கிட்ட நின்று பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த லைட் எரியுது பாருங்கள், அது 10 நிமிஷம் கழிச்சு தானாக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை எடுத்து சமைச்சிக்கலாம். சாதமும் வெந்துட்டுருக்கு. பருப்பும் வந்து 5 விசில் வந்துடுச்சு. அதுக்குள்ளே நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலான்ட்டு முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்.
வெங்காயம் தோல் உரிச்சிட்டு முள்ளங்கிலாம் தோல் உரிச்சிக்கலாம். அந்த பீலர் வச்சு தோல்லாம் அப்படியே சீவி எடுத்துடலாம். முள்ளங்கி வந்து 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணிடலாம். அதனால தான் நான் நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கல. முள்ளங்கி கட் பண்ணுறது, வெங்காயம் தக்காளி ரொம்ப இல்லைங்களா, நம்ம கொஞ்சம் தானே எடுத்திருக்கோம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம், நம்ம சாம்பார் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அது அந்த அளவுக்கு தான் திட்டமாக எடுத்திருக்கேன். ஒரு 3 முள்ளங்கி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். சாம்பார் வந்து பசங்களுக்கு லஞ்சுக்கு மட்டும்தான் செய்கிறேன். நான் இப்போ காலையில் செய்கிறது மதியானம் மீறுற மாதிரி கொஞ்சம் அதிகமாக செஞ்சேன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸு, வெங்காயம் தக்காளி எல்லாம் அதிகமாக போட்டுக்கலாம். நான் வந்து முள்ளங்கிலாம் நல்லா தோல் வெட்டிட்டு கழுவிட்டு அந்த சாப்பிங் போர்டு, கத்தி எல்லாத்தையும் கழுவிட்டு தான் நான் முள்ளங்கி வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வெங்காயம் இதெல்லாம் வந்து தோல் உரிக்கிறோம், சாப்பிங் போர்டில் வந்து தோல் உரிக்கிறோன்னா அந்த சாப்பிங் போர்டு வந்து கழுவணும். நம்ம அப்படியே வந்து கட் பண்ணக்கூடாது. வெங்காயம் தக்காளியெல்லாம் கழுவுறோன்னும் போது அந்த சாப்பிங் போர்டு, கத்தி எல்லாத்தையும் கழுவிட்டு முள்ளங்கி கட் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரம் வேகும், நமக்கு சீக்கிரம் வேகும். முள்ளங்கி சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்களுக்கு முள்ளங்கி அந்த வாசனை பிடிக்காதுன்னுவாங்க. ஆனால் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முள்ளங்கி சாம்பார். வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு அது தலையில் இருக்குது பாருங்கள், அந்த காம்பு மாதிரி அதை எடுத்துடணும். தக்காளியிலையும் அந்த மாதிரி எடுத்துடணும், வெங்காயத்துலேயும் அதை எடுத்துடணும். அது ஏதோ தக்காளியில் வந்து அந்த அந்த தலை முன்னாடி இருக்கிறத எடுக்காமல் போட்டோம்னா கிட்னி ப்ராப்ளம், கிட்னியில் கல் வரும்னு சொல்கிறாங்க. இது வெங்காயத்தில் இருக்கிறத எடுக்காமல் போட்டோம்னா அது என்னன்னு தெரியல, ஆனால் அதை எடுத்துடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு தான் நான் சமைப்பேன். வெங்காயமும் நைஸாக கட் பண்ணிவிட்டு நமக்கு சீக்கிரம் வதங்கும். நம்ம எந்த அளவுக்கு வேலை சீக்கிரம் முடிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளும் ரெடி பண்ணிக்கணும். நைஸாக கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம். சிலவங்க அது மேலே இருக்க காம்பு எடுக்காமே சமைக்கிறாங்க. நானும் நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்க்குறேன் தான். சிலவங்க அதை எடுக்கவே மாட்டேன்றாங்க. அதனால் அது கிட்னியில் கல் வரும்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு இனிமேல் சமைக்கிறவங்க அதை எடுத்துகிட்டு சமைச்சி சாப்பிடுங்க. நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும். அதை எடுத்து கீழே போடுறதுனால நமக்கு ஒன்றும் ரொம்ப லேட்டாலாம் ஆகிடாது. அதை எடுத்து போடுங்க, நமக்கு ரொம்ப நல்லது. தக்காளியும் நைஸாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணிவிட்டு அதோட கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் முழுசாக போட்டுக்கலாம். நல்லா வாசனை வரும். சாம்பாரில் வந்து பச்சை மிளகாய் போட்டால் வாசனை வரும். சாதமும் வெந்துடுச்சு. சாதத்தை வடித்து விட்டுடலான்னு எடுத்து வடிச்சிட்ருக்கேன். சாதத்தை வடித்து விட்டுட்டு சாதம் வடித்த பாத்திரத்தை சாதம் பாத்திரத்தை வந்து தொட்டு கும்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டிங்களாம் அப்படி சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் சாதம் வடித்து விட்டுட்டு அந்த சாதம் குண்டானை வந்து நம்ம தொட்டு கும்பிட்ணுமோ. சாதம் அப்போ தான் வளரும் அப்படின்னுவாங்க. சாதம் வளரும், நமக்கு சாப்பாடு குறை இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி சாதம் வடித்து விட்டுட்டு தொட்டு கும்பிடுங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். மூடி வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கும். நமக்கு வெங்காயமும் தீயாது, அடியில் தீயாது, சீக்கிரம் வதங்கும். நல்லா கண்ணாடி பதமாக வதங்கும். நம்ம லிட்டு போட்டு மூடி வதக்கினா
சீக்கிரம் வதங்கும். தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கியும் போட்டு வதக்கிக்கலாம். நமக்கு டைம் இருந்தால் முள்ளங்கி வந்து நம்ம தனியாக ஒரு கடாயில் வந்து நல்லா வெறும் கடாயில் தான் நல்லா வதக்கிட்டு அப்புறம் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ டைம் இல்லை. என் பையன் ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்பணுன்றதுனால நான் அப்படியே போட்டு நல்லா ஆனால் துவலாக வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா துவலாக வதக்கிட்டேன். டைம் இருந்தால் அந்த மாதிரி தனியாக நல்லா வதக்கிட்டு அது வந்து கொஞ்சம் நீர் காய் சளி பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் அந்த தண்ணி சுண்டுற வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிடுவாங்க. நானும் அப்படி தான் செய்வேன். இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. முள்ளங்கி சாம்பார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கி இந்த நூக்கல் சொல்லுவாங்க இல்லைங்களா, நூல்கல், அது அந்த சாம்பார், சௌசௌ சாம்பார் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. எல்லாம் வாசனையாக இருக்கும். எல்லாம் நீர் காய் தான். ஆனால் சாம்பார் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இந்த காய்கறிலாம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. சாம்பாருக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். பருப்பும் வந்து நல்லா வெந்துடுச்சு. துவரம்பருப்பு போட்டதும் வெந்துடுச்சு. அதை வந்து கடைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் கடைஞ்சிக்க போகிறேன். மத்து இருந்தாலும் மத்தில் கடைஞ்சிக்கலாம். என்கிட்ட மத்து இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து சீக்கிரம் கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு எலக்ட்ரிக் பீட்டரில் கடைஞ்சிக்கிறேன். இன்றைக்கி டைம் இல்லை. இல்லைன்னா நான் பருப்பு வந்து நல்லா ஒரு 7, 8 விசில் கூட வச்சு நல்லா அதிலே குழையிற மாதிரி வேக வச்சுக்குவேன். இன்றைக்கி டைம் இல்லைன்றதுனால ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். கொஞ்சம் நெத்தாக இருக்குது. எனக்கு கரண்டிலையும் மசியலை. அதனால தான் நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மசிச்சுக்கிட்டேன். பருப்பு வந்து சூப்பராக மசிஞ்சிடும். அந்த பூண்டுலாம் போட்டோம் இல்லைங்களா பருப்பில், அதுவும் நல்லா மசிஞ்சிடும். பூண்டு முழுசாக பார்த்தாவே என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. வேண்டாம், ஐயோ பூண்டு இருக்கா எனக்கு வேண்டாமா அப்படின்வாங்க. அதனால தான் நான் சுத்தமாக எலக்ட்ரிக் பீட்டர் போட்டு நான் எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சிட்டேன். ஆனால் பருப்பு வந்து இப்போ ஊற்ற மாட்டேன். லாஸ்ட்டாக தான் சாம்பார் இறக்கும்போது தான் ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த காயெலாம் வதக்கணும் இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டு புளியை ஊற்றி அதுவும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் இறக்கும்போது தான் நான் பருப்பை ஊற்றுவேன். முள்ளங்கி நல்லா தோலாக வதக்கிட்டேன். நல்லா நிறையா போட்டோம். எப்படி நல்லா தோலாக வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இல்லை வதங்கும் போதே வாசனை வருது. தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு சால்ட்டு முன்னாடியே போட்டுட்டோம் இல்லைங்களா வதங்கும்போது. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு நம்ம சாம்பார் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு மேலே லிட்டு போட்டு மூடி நல்லா ஃபுல்லாகவே மூடிடலாம். நம்ம வெறும் காய் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் பொங்கி வராது. ஃபுல்லாகவே மூடிடலாம். பருப்பு ஊற்றினா தான் சாம்பார் பொங்கி பொங்கி வரும். புளி ஊற்றினா கூட நமக்கு அந்த அளவுக்கு பொங்காது. பருப்பு ஊற்றி வச்சா தான் அப்படியே பொங்கி பொங்கி வந்துடும். அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த மிளகாத்தூள் போட்டு முள்ளங்கி வேகிறதுக்குள்ளே நான் முட்டை வேக வச்சுட்டேன். அது வந்ததுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வறுத்துக்கலான்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சூடானதும் கடுகுலாம் போடலை, சும்மா வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு வறுத்துக்க போகிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த முட்டை வறுவல். சால்ட்டு மிளகாத்தூளும் போட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொஞ்சம் அப்படியே நிறம் மாறுற வரலையும் லைட்டாக வதக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த உப்பு கரையாது. நம்ம என்ன தான் அந்த எண்ணெயில் வதக்கினாலும் உப்பு வந்து கரையாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை அதில் போட்டு வறுத்துக்கலாம். அந்த மிளகாத்தூள் லைட்டாக பச்சை வாசனை போய் கலர் மாறிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பாருக்கும் இந்த முட்டை வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு கூட வறுக்கலாம். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு அதெல்லாம் கூட. மிளகாத்தூள் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் முட்டையை வச்சுக்கலாம். முட்டையை வந்து நம்ம அந்த உள்பாகம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படி கவுத்தி கவுத்தி வைக்கணும்.
நிமிர்த்தி வைக்கக்கூடாது, கவுத்தி வச்சோம்னா அதில் வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் முட்டையில் அந்த எல்லோ கலர் முட்டையெல்லாம் உள்ளே இறங்கும், அந்த உப்பு காரம்லாம் இறங்கும். எல்லாத்தையும் கவுத்தி கவுத்தி வச்சுக்கலாம். கவுத்தி வச்சுட்டு நம்ம உடனே திருப்பக்கூடாது, அப்படியே விட்டுடணும் கொஞ்சம் நேரம். அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் இறங்கி அந்த பக்கம் நல்லா வெந்து இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம திருப்பி போடணும். அந்த மிளகாத்தூள் உப்புலாம் அந்த மசாலா வந்து முட்டையில் அப்படியே ஒட்டி இருக்குது பாருங்கள். இல்லை காரஞ்சாரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டை வறுவல் ரொம்ப சிம்பிள், நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி என் பையனை விட பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு வேக வச்சிட்டோம்னா சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆகிடும். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு தான் அது வேக வைக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். சாம்பாரும் சூப்பராக வெந்துடுச்சு. அந்த முள்ளங்கிலாம் சூப்பராக வெந்துடுச்சு. நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா. புளி வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் புளி கொதிக்கட்டும்னு விட்டுட்டு அப்புறமா தான் நான் வந்து பருப்பு ஊற்றுவேன். பெருங்காயத்தூள் வந்து நான் பருப்புலேயே போட்டு வேக வைக்கணும், மறந்துட்டேன். நான் வேலை வந்து கொஞ்சம் பறந்துக்கிட்டு அர்ஜெண்ட்டாக செய்கிறதுனால பருப்போட கூட பெருங்காயத்தூள் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இப்போ போட்டுக்கிறேன். இப்போ போட்டாலும் நல்லா வாசனையாக தான் இருக்கும், கம கமன்னு வாசனையாக தான் இருக்கும். புளி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சோம் இல்லைங்களா, துவரம் பருப்பு, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டா சூப்பரான முள்ளங்கி சாம்பாரும் ரெடி ஆகிடும். முள்ளங்கி சாம்பாருக்கும் முட்டை வறுவலுக்கும் சூப்பரான காம்பினேஷன். பருப்பு ஊற்றிட்டு தண்ணி வேணும்னா தண்ணியாக, சாம்பார் வந்து சிலவங்க தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க, சிலவங்க வந்து கெட்டியாக சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு மீடியமாக தான் வைக்கிறேன், ரொம்ப கெட்டியும் இல்லை தண்ணியும் இல்லை. நம்ம ரொம்ப கெட்டியாக வச்சுட்டு சாம்பார் வச்சு லஞ்சு கிளறினோம்னா சாதம் வந்து மதியானம் சாப்பிடும்போது அந்த சாம்பார் சாதம் அப்படியே செதறின மாதிரி இருக்கும், பருப்பு வந்து செதறின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப திக்காக வச்சு சாதம் கிளறக்கூடாது. சாதம் சாம்பார் ஊற்றி கிளறோம் அப்படின்னும்போது இந்தமாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். நம்ம சாம்பார் தனியாக கொடுத்து அனுப்புகிறோன்னும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வைக்கலாம் சாம்பார். அப்படி வந்து நம்ம சாம்பார் தனியாக கொடுத்தோம்னா போட்டு சாப்பிட்றது, சாதத்தில் ரைஸில் அப்போ போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் நான் தனியாக வடித்து ஆற வச்சுட்டேன். சாதம் வந்து ஆறி தான் இருக்குது, சாம்பார் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. இருந்தாலும் ஃபேன் காற்றுல நான் கிளறும் போதே நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தான் நான் பாக்ஸில் எடுத்து வச்சேன். சாம்பார் ஊற்றிட்டு நல்லா கிளறிடணும். சாம்பார் ஊற்றி கிளறிட்டு சாதம் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஒரு கரண்டி சாம்பார் அதில் ஊற்றி தான் வைப்பேன். என் பையன் வந்து அந்த சாம்பார் எக்ஸ்ட்ரா ஊற்றுறது வேணாம்மா, பாக்ஸ் ஒழுவிடுது, எனக்கு அப்படியே கிளறி மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னிட்டான். அதனால் நான் வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி சாம்பார் ஊற்றாமல் அவன் அவன் வந்து ஸ்கூல் பேக்லேயே வந்து எடுத்துகிட்டு லஞ்ச் பேக் தனியாக எடுத்துகிட்டு போகாமல் ஸ்கூல் பேக்லேயே வச்சுக்குவான், லஞ்ச் பாக்ஸை ஸ்கூல் பேக்கில் வச்சுப்பான். அதனால் நான் வந்து அவன் ஒழுவிடுதான், அதுமாதிரி சாய்ச்சி வைக்கும்போது ஒழுவிடுது, நீங்கள் அப்படியே கிளறி மட்டும் கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டான். அதனால் அப்படியே கிளறி கொடுத்துட்டேன். ஆனால் மதியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இப்போ நல்லா ஆற தான் வச்சுட்டேன், இருந்தாலும் மதியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் சாம்பார் சாதம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், முள்ளங்கி சாம்பாருக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு சூப்பரான காம்பினேஷன், முட்டையும் நல்லாயிருக்கும், முட்டை வறுவலும் சூப்பராக இருக்கும். சாதம் எடுத்து வச்சுட்டேன், முட்டையும் வந்து பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு மூடி கொடுத்துட்டு அவன் டைம் ஆகுதும்மா டைம் ஆகுதும்மா அப்படின்ட்டு இருந்தான். இந்த உனக்காக தான்டா சீக்கிரமாக எழுந்திரிச்சி செஞ்சிட்ருக்கேன்ட்டு பறந்துட்டு செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி அவன் டெஸ்ட்டுன்றதுனால தான் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா 8:30 மணிக்கு தான் அவனுக்கு ஸ்கூலு. முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாக்ஸை மூடிட்டு
அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவன் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டான். நான் அவனை வீடியோ எடுக்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் வீடியோவில் வர்றதுக்கே விரும்ப மாட்டான். "வீடியோ என்ன எடுக்காதீங்கம்மா" அப்படின்னு சொல்லுவான். நான் அவனுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்துட்டு ஸ்க்ரீனை இழுத்து மூடிட்டு வேகமாக கிளம்புறான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.